வணக்கம் டீடன்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிட் வந்து எப்படி நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்றத வந்து பார்க்க போறேன். 2026ல என்ன ப்ரோ கிட் இன்ஸ்டாலேஷன் பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, நான் வந்து அடுத்து வந்து ஓப்பன் கிளாஸ் பத்தி வீடியோ போடலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து கிட் அண்ட் நோடுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த கிட் வீடியோ அப்படின்றது வந்து நான் செப்பரேட்டடா வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, அது வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோட்ஸோட சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ண முடியும் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். முன்னொரு காலகட்டத்துல உசிலம்பட்டி சைடு ஒரு டெவலப்பர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கோட்ஸ் வந்து டெவலப் பண்றாரு. டே 1 வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வெர்ஷன் 1, டே 2 வந்து வெர்ஷன் 2 அண்ட் டே 3 வந்து வெர்ஷன் 3 அண்ட் டே 4 வந்து வெர்ஷன் 4 அண்ட் ஆக்சிடென்ட்லி என்ன பண்றாரு அப்படின்னா டே 4ல இருக்கக்கூடிய வெர்ஷனை வந்து பை மிஸ்டேக்லயே வந்து டெலீட் பண்ணிடுறாரு. இப்போ வந்து டெலீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு வந்து ப்ரீவியஸ் கோட் கிடைச்சிச்சு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஒர்க் முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து கிட் அப்படின்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கிட்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஓல்டு கோட்ஸை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீஸ்டோர் வந்து பண்ண முடியும். கிட் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ்ல வந்து சொல்லணும் அப்படின்னா, கோட்ஸை வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கிற யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கிட்ட வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து கிட்ட வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத வந்து பாத்துக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு ஒலாமா வந்து எப்படி வந்து சாட்லயும் அண்ட் டெர்மினல்லயும் வந்துட்டு யூஸ் பண்றது அப்படின்றத வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய குலுகுலு குரோம்க்கு வந்து போய்க்கோங்க. குலுகுலு குரோம்ல போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கிட் டவுன்லோட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. அண்ட் தென் இது வந்துருச்சு. இதான் வந்து கிட் டவுன்லோட் ஃபார் விண்டோ. ஏன்னா நான் வச்சிருக்கிறது வந்து விண்டோ வந்து வச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சிஸ்டம் வந்து எப்படி என்ன சிஸ்டம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, உங்களுடைய சிஸ்டம்ல வந்துட்டு இந்த ஐகான் கிளிக் பண்ணி அண்ட் தென் ரீஸ்டார்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணும்போது ஹெச்பி, ஏசர், லெனோவா, டெல்லு, ஆசஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்றது வந்து விண்டோ லேப்டாப். இல்ல அப்படின்னும் போது ஒரு ஆப்பிள் கிடைச்ச மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்றது ஆப்பிள் லேப்டாப். அதர் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். A few moments later. உங்களுடைய லேப்டாப் வந்து விண்டோ, மேக், லினக்ஸ் அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு விண்டோ, மேக் அப்படின்ற லினக்ஸ்க்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து விண்டோ யூஸ் பண்ணுறதுனால கெட் விண்டோ வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து 61.6 MB வந்து டோட்டலி வந்து இருக்கு. இப்போ வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய டவுன்லோட் ஃபோல்டரை செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டவுன்லோட் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட் அப்படின்றது வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வந்து டபுள் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சம் ப்ராசஸ்க்காக வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் பிகினருக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஃபோல்டரில் நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நான் வந்து எஃப்ல வந்து நான் கிட்ன்றதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கிட் அண்டர்ஸ்கோர் ஓகே. இதில் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து அடிஷ்னல் ஐக்கான்ஸ் வந்து டெஸ்க்டாப் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், அவ்வளோதான். எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கிடையாது. அண்ட் தென் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட லேப்டாப்ல வந்து கிட் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே டீடைல்ஸ். கிட் அப்படின்றது வந்து நம்மளுடைய லேப்டாப்ல வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை வந்து ரெண்டு வேல நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த ஐக்கான் வந்து உங்களுடைய சிஸ்டம்ல இருந்து ஒரு அப்ளிகேஷனா வந்து டவுன்லோட் ஆயிருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து கிட் இன்ஸ்டால் ஆயிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வே. அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் டெர்மினல் மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய குளோபல் யூசர் நேம்ஸ், இமெயிலாம் வந்து நீங்கள் வந்து பை ப்ராம்ப்டாக வந்து கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் செகண்ட் வே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுடைய சிஎம்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு வந்து கிட் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்றத வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா கிட்டோடைய வெர்ஷன் வந்து காமிக்கும். இது மூலியமா நம்மளுடைய லேப்டாப்ல கிட் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த வீடியோ வந்து கிட் இன்ஸ்டாலேஷன் தான். பட் இன்ஸ்டால் பண்ணிட்டு வெரிஃபை பண்றதுன்றது வந்து கொஞ்சம் ஓவர் தான். பட் நம்ம டைட்டன் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் டெக் ஏஐ டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. நான் உங்கள் டைட்டன் ஃப்ரம் டெக் அசாமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.